வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. தலைமுடியை செழிக்க வைக்கும் கைப்பிடி துளசி. ஹேர் பியூட்டிக்கு நாம நிறைய இயற்கை முறைகளை செஞ்சு பார்த்திருப்போம். இந்த வீடியோல துளசி இலையை வச்சு எப்படி பொடுகு போக்கவும், முடி உதிர்வை தடுக்கவும், தலைமுடி செழிப்பா வளரவும் செய்யலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தலைமுடி உதிர்வை தடுக்கணும். அதுக்கு வேர்க்கால்கள்லாம் உறுதியா இருக்கணும். இந்த ஹேர் மாஸ்க் நுண்குமிழ்கள் வர ஊடுருவி எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். துளசி இலைகளை அரைச்சு அதோட உங்களோட வழக்கமான ஹேர் ஆயிலையும் கலந்து உச்சந்தலை, தலைமுடி, வேர்க்கால்கள் இங்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டு அலசிடுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நீங்க குளிக்கலாம். சோ துளசி வழக்கம் போல ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது. துளசி எண்ணெய் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த துளசி எண்ணெயோட தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி ஹேர் மசாஜ் செஞ்சு வந்தா பொடுகு பிரச்சனை தீரும். துளசி பொதுவாவே நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் தூண்டும். இதனால அரிப்பு, பூஞ்சை போன்ற பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சு பொடுகும் ரெடியூஸ் ஆகும். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் மசாஜ் செஞ்சு வந்தா பொடுகு பிரச்சனையே வராது. அதோட முடி ரொம்பவே ஷைனிங் ஆகி தலைமுடி வரும்போது ஏற்படக்கூடிய சிக்கலும் வராது. பொதுவா நம்ம எல்லாருக்குமே தலைமுடி கருகருன்னு வளராதானதான் ஆசைப்படுவோம். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. துளசி பவுடர் மற்றும் நெல்லிக்காய் பவுடர் இந்த ரெண்டையும் போதுமான அளவு தண்ணியில ஊற விட்டு காலையில எழுந்து அந்த கலவைய தலைமுடிக்கு மசாஜ் பண்ணி காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் அதை அலசி வந்தா நல்ல கலர் டோன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம முடி உதிர்வையும் தடுக்கும். என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.